புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சிவபிரகாஷ், தற்போது நீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் தற்போது இந்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது தமிழக அரசு தரப்புல என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு? அதாவது ஷியாம், இந்த தமிழக அரசு தரப்பை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தில் நிலையாக இருக்கிறார்கள். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் சரி, ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கும் சரி, அவர்களது பண பலன்களை தருவது என்பதில் தமிழக அரசுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தருவது என்பது உறுதியாக இருப்பதாகவும், ஆனால் இப்போது இது போன்ற ஒரு நேரத்தில், அதுவும் பண்டிகை காலம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதும் உடனடியாக பணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்பதும் தான் பிரச்சனை என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. இது ஏற்கனவே அவர்கள் ஜனவரி 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு போன பிறகு இவர்கள் இது போல தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதுதான் பிரச்சனை என்று முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 92,000 பேர் ஓய்வூதியதாரர்கள் போக்குவரத்து கழகங்களின் மூலம் ஓய்வூதியதாரர்களாக பணபலன் பெறுபவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு 92,000 பேருக்கும் இந்த உடனடியாக பணத்தை கொடுப்பதற்கு தற்போதைய நிதி நெருக்கடி நிலைமையில் முடியாது. அந்த நிதி நெருக்கடி சரி செய்துவிட்டு அதற்கான நிதியை தயார் செய்துவிட்டு அவர்களுக்கு தருவது குறித்து அதை பற்றிய பேச்சுவார்த்தைக்கு தான் ஜனவரி 19ஆம் தேதி அழைத்திருக்கிறோம். அவர்கள் தர முடியாது என்று சொல்லவே இல்லை என்று அவர்கள் சார்பில் கருத்து முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது, போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் யாரும் தலையிடவே இல்லை. ஆனால் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் தான் நீதிமன்றமும் கவனமாக இருந்தது. சிவபிரகாஷ், தற்போது இந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க உடனடியாக பணிக்கு திரும்ப அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா, இல்ல எப்போ பணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த வழக்கு கிட்டத்தட்ட தீர்ப்பு வாசிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் 2 தொழிற்சங்கங்களின் சார்பிலும் தாங்கள் உடனடியாக இன்றே கூட வேலைக்கு திரும்புவதற்கு நாங்கள் தயார் என்று முன்வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் இந்த போராட்டம், அதாவது இந்த 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக தங்களின் மீது எவ்விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டது. எனவே நீதிமன்றத்தின் சார்பில் 19ஆம் தேதி வரை பணிக்கு செல்லுமாறு அறிவுறுத்திய போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பணிக்கு செல்கிறோம் என்றும், இன்றிலிருந்தே நாங்கள் பணிக்கு செல்ல தயார், நாளை காலை நாங்கள் பணிக்கு வருவோம் என்று அவர்கள் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. அப்போது நீதிமன்றத்திலும் அவர்களது உறுதியை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை அவர்கள் காலை பணிக்கு வரும்போது அவர்களுக்கு முழு பணியை தருவது மட்டுமின்றி அவர்கள் மீது எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.